ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வந்துட்டேன்னு தெரிஞ்சவனே நம்பிக்கையோடு என்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்துட்ட என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. இதை விட சிறந்த உறுதிமொழியை வேறு யாரால் கொடுக்க முடியும்? உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா கிட்ட சொன்னீன்னா நிச்சயம் அதை நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நினைக்கணுமே தவிர அடுத்தவனை நோகடித்து வாழணுன்ற எண்ணம் என் பிள்ளைகள் யாருக்குமே வரக்கூடாது. என் அருள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும்படி நான் செஞ்சிட்டேன். இப்போது உனக்கு இருக்கும் எல்லா துன்பமும் நீங்கி மனசில் நிலையான அமைதி உண்டாகும்படியும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன். நீயும் என் மேலே நம்பிக்கை வச்சு காத்துரு. உன் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் விரைவில் நிறைவேறும். உன் கஷ்டமானதுக்கு வரப்போகுது. இனிமே எல்லாமே நல்லபடியாக நீ நினச்சது போலவே நடக்கும்படி நான் அற்புதம் செய்கிறேன். உன் குடும்பத்தில் நீ எதிர்பார்த்த நற்செய்தி வந்து நீ சந்தோஷமாக இருக்க போறாய் என் செல்லமே. என் அருள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் எல்லாமே உன்னை விட்டு மறைஞ்சு போய் நல்ல மாற்றங்களும் நீ எதிர்பாராத ஆனந்த செய்திகளும் உன்னை நோக்கி வரப்போகுது. என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒளி வீசப்போகுது என் செல்லமே. இனி எல்லாமே கையெடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் வந்து சேரப்போகுது. துன்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன் இதயத்தில் நம்பிக்கைங்கிற தீபம் மட்டும் எரியட்டும். நல்லது நடக்குமோ நடக்காதோ, கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகம் உன்னை விட்டு நீங்கி போகட்டும். உன் துயரங்களை எல்லாம் கரைச்சிட்டு துன்பங்களை எல்லாம் போக்கிட்டு என் அருளாசிகளை உனக்கு அள்ளி கொடுக்க இந்த வராகியம்மா வந்த பிறகு இனி நீ எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது தானே. உன்னை பாதுகாக்கும் துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இனி நீ எதுக்குமே வருத்தப்பட தேவையில்லை. மழை வர்றதுக்கு முன்னாக வானத்தில் மேகங்கள் எல்லாம் ஒன்று சேரும். அதே போல் கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே இந்த வராகியம்மாவை நீ கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டீன்னா நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றிடுவேன். உன்னை தவிர வேறு எதையுமே நான் எதிர்பார்க்கறது கிடையாது. உன்னுடைய அன்பும் பாசமும் பக்தியும் மட்டும் இந்த வராகியம்மாவுக்கு போதுமே செல்லமே. நீ எப்போ தேவைனாலும் என்னை கூப்பிடுவேன்ற நம்பிக்கையோடு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த நிமிஷம் என்னை கூப்பிட்டாலும் வந்து உன் வாழ்க்கையின் சகல கஷ்டங்களையும் போக்கிடுவேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த பிரச்சனையும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி வீசும்படி செய்ய போகிறேன். இனிமே எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். இனி எல்லா நாளும் உனக்கான துணையாக உன் கூடவே இருந்து உன் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி உன் கஷ்டங்களையும் மோசமான துன்பங்களையும் போக்கி உன்னை நல்வழிக்கு நடத்தி சென்று உயர்ந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வர நான் தயாராதான் உன்னை தேடி வந்தேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உன் வேலைகளை மட்டும் நீ சிறப்பாக சரியாக செஞ்சால் போதும். நாளைக்கு நீ இன்று செஞ்ச எல்லா வேலைகளுக்குமான பலனை நிச்சயமாக அனுபவிப்பாய். சந்தோஷமா நிம்மதியா உன் வாழ்க்கையை நீ மேலும் உயர்த்தி கொள்ளும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் போராட்டங்களில் எப்போது தோல்வி வந்தாலும் உடனே என்னை கூப்பிட்டுட்டினா உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்வேன் என் செல்லமே. என்னை நம்பியிருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்காம ஒருபோதும் போகாது. என் திருவடிதான்
உனக்கு தெளிவான பாதை. இந்த வராகி அம்மாவின் பெயரை சொல்லுகிற அந்த நிமிஷம்தான் உனக்கு வலிமையும் தைரியமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய சிறப்பான நேரமாக இருக்கும். உன் உள்ளம் உறுதியாகும்படியும் நெஞ்சம் தளராம தைரியமாக இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைக்க போகிறேன். மழை வரும்போது வானம் நல்லா மின்னும். அதே போல் இந்த வராகி அம்மாவை நினைக்கும் போது உன் மனசுக்குள்ளேயும் ஒரு மின்னல் வந்து போகும் என் செல்லமே. உனக்கான சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதற்காகவே சந்தோஷத்தோடு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே எந்த தடையும் தடங்களும் வராத அளவுக்கு நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து நல்ல செய்திகளையும் உன் செவி வந்து நான் சேர்த்துருவேன். உன் பேச்சிலும் மூச்சிலும் வாழ்விலும் அன்பிலும் இந்த வராகி அம்மா நிறைஞ்சு இருக்கும்போது இனி உனக்கு கவலையே வேண்டாம். எல்லாத்தையும் நல்லதாக நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. இருள் வந்துருச்சுன்னா அதுக்காக அதை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இருள் வரும்போது தானே வெளிச்சத்துக்காக நீ விளக்கை போடுகிறாய். விளக்கு நல்லா பிரகாசிக்குது. அதே போல் பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளை குறை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. பிரச்சனைகள் தான் உன் மனசை பக்குவப்படுத்துங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எப்போவுமே யாரையும் எதையும் பழிக்காமல் எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு அதை மனசார ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வாயன் செல்லமே. உன் மனசு மகிழ்ச்சி அளிக்கும்படி, உன் மனசுக்கு மன நிறைவு உண்டாகும்படி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் சற்று ஒதுக்கி வச்சுட்டு நேர்மறையாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வராகியம்மா சொல்வதை கேளு. யார் மேலேயாவது உனக்கு மனஸ்தாபமோ மன வருத்தமோ இருந்தால் அவங்கள பற்றி நினைக்கிறத நிறுத்திட்டு நீ என்ன மட்டும் மனசார நினச்சினா போதும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் மன அழுத்தங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு மன ஆறுதலாக நான் இருப்பேன். உன் குறைகளை சொல்கிறதுக்கு யார் என்னன்னு முகம் தெரியாதவங்க கூட உன்னை பார்த்து ஓடி வந்து உன் குறைய சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை குறை சொல்வதையே பொழப்பாக வச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நீ யார் என்ன எப்படின்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டி பழி சொல்பவர்களிடம் வாக்குவாதம் செய்கிறத முதல்ல நிறுத்து. எப்போதுமே உன் திறமையை வளர்த்து கொள்வதிலேயே நீ கவனமாக இரு. அந்த தகுதியும் திறமையையும் நீ எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வளர்ச்சியுடையதாக மாறும் அல்லவா. நான் உன் கூடவே இருக்கும்போது நீ கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. இந்த வராகியம்மா உனக்கு கை கொடுப்பேன்னு நம்பி மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. நீ என்கிட்ட மனசார கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் நாளைக்கு உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை எப்படி திறமையாக செய்யலாம்னு யோசித்து செய்ய பழகு. உன்னுடைய திறமைகளை தினமும் வளர்த்துக்கிட்டே இரு. தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டே இரு. இன்னைக்கு உன்கிட்ட பொருளும் பணமும் பெருசாக இல்லைனாலும் உன் திறமையின் மூலமாக உன்னால் உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என் செல்லமே. யாருமே ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் கஷ்டமான நேரத்தில் கலங்கி அழுது முடித்த பிறகு உனக்குள்ள ஒரு புது தெம்பும் தைரியமும் வருவதை அதைவிட சிறப்பாக வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது. கண்ணீரும் கவலைகளும் கூட ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு தெம்பையும் தைரியத்தை தான் கொடுக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த நொடியே உன் துன்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசை ஆக்கிரமிச்சிருக்க கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு புரவகாசமாக உனக்கு முழு பரவசம் அடையும்படியாக சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்க தடைகளையெல்லாம் நீக்கி நீ நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. என் அருள் மூலமாகவே நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் உனக்கு நல்லதை நடத்தி நன்மைகளை கொடுத்து உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்ற போது என் கருணை எப்போதுமே உன்னை நோக்கி இருக்க தான் செய்து நீ எந்த காரியம் செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் பாதையை ஒளியோடு வழி நடத்துவேன். என் மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுசாக என் மேலே நம்பிக்கை வச்சு
உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நீ போகும் பாதையெல்லாம் வெற்றி உன்னை நோக்கி வந்து சேரும். உன் மனக்கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும்படி உனக்கான விஷயத்தை, சந்தோஷங்களை நல்லபடியாக அள்ளித்தரப்போகிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடையும் தடங்கல்களும் எல்லாம் விலகி போய் இனி எல்லாம் வெற்றியாக வந்து சேரப்போகுது. எப்போவுமே உன் மனசை நீ தைரியமாக உறுதியாக வச்சுக்கோ. உன் பக்தி மலர்ந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறையட்டும். உன் மேலே அன்பையும் கருணையும் அள்ளி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கையின் எல்லா கவலைகளும் காணாமல் போய் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. என்னுடைய திருவாக்கை முழுவதுமாக நம்பி நான் சொல்கிறத கேட்டுட்டு இன்று இரவு பொழுதை நீ கடந்து வந்தாலே, எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருந்தாலே, நாளைய விடியலை என் அருளால் உனக்கான ஆனந்தபூர்வ அழகான விடியலாக மாற்றி காட்டுவேன். உன் மனசு மகிழும்படி உன் வாழ்க்கை பாதையை ஒளிர வைப்பேன் என் செல்லமே. நீ இந்த பூமியில் வாழும் வரையிலும் உன் அன்புக்கும் பக்திக்கும் அடிமையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்த போகிறேன். இனிமே உன் மனசில் எந்த குழப்பமும் கவலையும் வேண்டாம். என் மேலே முழுசாக நீ நம்பிக்கை வச்சினா நீ எதிர்கொள்ளும் எல்லா தடைகளையும் நீக்கி உன் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன். எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த இயலாது. நீ போகும் பாதையில் என் அருளாலும் ஆசீர்வாதங்களாலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நல்லது நீ எதிர்பார்த்தது போலவே கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறினாலும் உலகம் என்ன சொன்னாலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ முழுசாக என்னை நம்பினாலே போதும் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் நாளைக்கு நடக்க போகுது. அதை பற்றிய நல்ல செய்தியையும் காலை கண் விழிக்கும் போதே நீ செவிகுளிர கேட்பாய் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் என் அருளால் நீ கடந்து வந்து வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிக்க போகிற. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும்படியும் எல்லா கவலைகளையும் உன்னை விட்டு போகும்படியும் நான் செய்ய போகிறேன். எப்போதுமே உன்னை திட்டிட்டு உன்னை குறை சொல்லிட்டு உன்னை அசிங்கப்படுத்திட்டு அப்புறமா உன்கிட்ட வந்து அன்பும் பாசமும் காட்டும் மனிதர்களின் செயல் என்பது பகலில் விளக்கேற்றுறதுக்கு சமம்தானே. இருட்டில் விளக்கேற்றினா ஒரு பிரயோஜனம் இருக்குது. பகலில் ஏற்றப்படும் விளக்குக்கு எப்படி பலன் இல்லையோ அதே போல் உன்னை நல்லா திட்டிட்டு சண்டை போட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு அப்புறமா உன் மேலே அன்பு காட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உனக்கு இப்படி செஞ்ச மனிதர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பசி இருக்கும்போது கொடுக்கும் சாப்பாடும் ஆறுதல் தேவைப்படும் போது கொடுக்கும் அரவணைப்பும் தான் பெருசுங்கிறதையும் இந்த உலகத்து மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வராகி அம்மாவின் அன்பும் பாசமும் அருளும் எப்போதுமே உனக்கு இருக்கும்போது நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க அவசியமே இல்லை. நான் உனக்கான வழியை சீர் செய்து உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி நிறைஞ்சதாக ஆக்கி தரேன். என் மேலே நீ முழுசாக நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருக்காது என் செல்லமே. நீ எதை நினச்சாலும் எதை செய்ய முயன்றாலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்ய. உன் எண்ணங்களை முழுமையாக என் பக்கம் திருப்பிட்டினா அப்புறம் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். உன் பயமெல்லாம் தீர்ந்து உன் சந்தேகமெல்லாம் தீரும்படி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நல்லதே இனி உனக்கு நடக்கும்.